السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن أسامة بن شريك رضي الله عنه قال أتيت النبي صلى الله عليه وسلم وأصحابه كأن على رؤوسهم الطير فقالوا يا رسول الله نتداوى فقال تداووا فإن الله لم يدع داء إلا وضع له دواء غير داء واحد الحرم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கிற போது, அவர்களுடைய பொன்மொழிகள் பகிரப்படுகிற போது அவற்றை நாம் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும், அதற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது பற்றி சில ஹதீஸ்கள் இங்கே இடம்பெறுகின்றன. உசாமா பின் ஷுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வருகை தந்தேன். அவருடைய அன்பு தோழர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்றால், அவருடைய தழைகள் மீது பறவைகள் இருக்குமானால் எப்படி இருப்பார்களோ அதே போன்றிருந்தார்கள். அதாவது தம்முடைய தலைகளிலிருந்து அந்த பறவைகள் பறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அடக்கமாக அமைதியாக அமர்ந்திருக்க முடியுமோ அதுபோன்று அமர்ந்திருந்தார்கள். அவ்வளவு அடக்கமாக, ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக. கண்ண அலா ரூசியும் தயிர. அப்போது சஹாபிகள் கேள்வி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோய்வாய்ப்படுகிற போது நாங்கள் சிகிச்சை செய்து கொள்ளலாமா, வைத்தியரிடத்தில் சென்று வைத்தியம் செய்து கொள்ளலாமா, இல்லை அல்லாஹ் சுகப்படுத்தி விடுவான் என்று நாங்கள் அப்படியே இறை நம்பிக்கையோடு இருந்து விடலாமா என்று கேட்டார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைத்தார்கள், இல்லை, நீங்கள் சிகிச்சை செய்ய வேண்டும். ததாவும், நீங்கள் தவா எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த நோயையும் படைக்கவில்லை, அதற்கு மருந்தையும் சேர்த்து படைத்தே தவிர என்றார்கள். எத்தனை நோய்கள், எத்தனை ஆயிரம் நோய்கள் இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான வைத்தியத்தை, மருந்தை ஏற்படுத்தியிருக்கிறான், படைத்திருக்கிறான். எனவே நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். ஆனால் ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் மருந்தே கிடையாது, வைத்தியமே கிடையாது. அதான் முதுமை. முதுமையை அகற்ற, நம்முடைய வயோதிகத்தை நாம் நீக்கிவிட, அதற்காக வேண்டி நாம் எங்கும் சென்று வைத்தியம் செய்யவே முடியாது. அதை மட்டும் சொன்னார். கைர தாஇன் வாஹிதின் அல் ஹரம். ஹரம் என்றால் விருத்தாப்பியம். தமிழில் அதற்கு விருத்தாப்பியம் என்று விருத்தாப்பியம் என்றால் அந்த முதுமையிலேயே அதிகப்படியான ஒரு முதுமை. அந்த முதுமையை நாம் மாற்றுவதற்கு, அதை இளமையாக மாற்றுவதற்கு நாம் எந்த ஒரு வைத்தியம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதியவர்கள் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இப்படி இந்த ஹதீஸ் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று கேட்டால், சஹாபிகள் நபியினுடைய சமூகத்தில் அவருடைய சொற்களை, பொன்மொழிகளை கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிற போது எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். மிகவும் கட்டுப்பாடான முறையில், அமைதியான முறையில், தலைகளில் பறவைகள் இருக்குமானால் அது பறந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி எப்படி நாம் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக இருப்போமோ அதுபோன்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு ஒரு வெளியூர்காரர் வருகிறார். பார்ப்பதற்கு பங்கரையாக இருக்கிறார். ஆனால் அந்த சஃபருடைய அடையாளம் ஏதும் அவரிடத்தில் அறியப்படவில்லை. வெளியே ஏதோ வெகு தூரத்திலிருந்து வருவதாக இதுவரை நாங்கள் பார்த்ததும் இல்லை. வலா ஏரிஃபுனா மின்ன ஆகுதன். நேராக வந்தார் பெருமானிடத்தில். நபி அவர்கள் இப்படி அத்தஹியாத் இருப்பில் இருக்கிறார்கள். அவரும் என்ன செய்தார், அத்தஹியாத் இருப்பிலே வந்து அமர்ந்தார். அமர்ந்து தம்முடைய முட்டுக்களை நபியினுடைய முட்டுக்களோடு இணைத்தார். சற்று வித்தியாசமாக இருந்தது. அஸ்னது ருக்குபத்தை இலா ருக்குபத்தை இணைத்து தம்முடைய கப்புகளை, கைகளை தம்முடைய மடிகளில் வைத்துக்கொண்டு சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, ஏசான் என்றால் என்ன, எப்போது கியாம நாள் உண்டாகும் என்ற பல கேள்விகளை கேட்டார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைத்தார்கள். அதற்கு பின்னாலே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதற்கு பின்னாலே அவர் புறப்பட்டு போய்விட்டார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உமர் அத்ததிரி மனிசாயில், வந்து கேள்வி கேட்டவர் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் பதில் சொன்னேன், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் என்று. யாரும் இல்லை. வந்தது ஃபைன்னுஹு ஜப்ரைல், ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அத்தாக்கும் அல்லிமுக்கும் தீனக்கும், உடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக கேள்வி பதில் நிகழ்ச்சியின் மூலமாக மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வந்தார் என்று சொன்னார். ஆக அன்றைக்கு ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னலார் மட்டும் பார்க்கவில்லை, அத்துணை சஹாபிகளும் பார்த்திருக்கிறார். அங்கே குழுமி இருந்த அத்துணை சஹாபிகளும் பார்த்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான தகவல். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்று கேட்டால், ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ பெரிய மலக்காக இருக்கிறார்கள், வானவர்கள் கோனாக இருக்கிறார்கள். அவர்கள் நபியிடத்தில் கேள்வி கேட்க வருகிறார்கள், நபியிடத்தில் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள வருகிற போது எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்கள், அத்தகையாத் இருப்பில் இருக்கிறார்கள். தம்முடைய கைகளை மடிகளில் வைத்து பவ்யமான முறையில் கண்ணியமான முறையில் சுவால் கேட்கிறார்கள். சற்று யோசித்து பார்க்கிறோம். நபியினுடைய அந்த வரலாறுகள் எடுத்துரைக்கப்படுகிற போது, அவர்களுடைய பொன்மொழிகள் எடுத்துரைக்கப்படுகிற போது நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும், கண்ணியம் காக்க வேண்டும், அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இது உர்வா பின் மசூத் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு காலகட்டம், உதைபியா காலகட்டம், சஹாபிகளை பற்றி வர்ணிக்கிறார். உதைபியா காலகட்டத்தில் நபியை காண வருகிறார், சஹாபிகள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவர் சஹாபிகளை பார்த்து விட்டுவிட்டு நேராக மக்கா சென்று குறைஷி தலைவரிடத்தில் கூறுகிறார், ஏ கௌம், மக்களே, நான் எத்தனையோ மன்னர்களிடத்தில் வந்திருக்கிறேன். அதாவது கைசர், கிஸ்ரா, நஜ்ஜாஷி போன்ற மன்னர்களையெல்லாம் நான் காண வந்திருக்கிறேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு மன்னரையும் நன்கு கவனிக்க வேண்டும், அவருடைய தொண்டர்கள் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியதாக நான் பார்க்கவில்லை. கைசராக இருக்கட்டும், கிஸ்ராவாக இருக்கட்டும், நஜ்ஜாஷியாக இருக்கட்டும். ஆனால் அவர் சொல்லுகிறார், மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்கள் முகமதை கண்ணியப்படுத்தியது போன்று எந்த மன்னர்களையும் அந்த மன்னர்களுடைய தொண்டர்கள் அவருடைய சகாக்கள் கண்ணியப்படுத்தியதை நான் காணவே இல்லை. எந்த அளவுக்கு முகமதை கண்ணியப்படுத்துகிறார் என்றால், அவர் உமிழ்ந்தாலும் கூட அல்லது சிந்தினாலும் கூட, சிந்தினால் பெரிய அளவுக்கு ஒன்று வரப்போவதில்லை, ஆனால் சாதாரணமாக சிந்துவார்கள் அல்லவா, சிந்தினால் கூட என்ன செய்கிறார்கள், அவர்களில் ஒருவர் தம்முடைய கைகளை ஏந்தி அந்த கைகளில் என்ன விழுகிறதோ அதை எடுத்து தம்முடைய முகத்திலையும் உடம்பிலையும் சேர்த்து கொள்கிறார். வல்லா இந்த நஹமன் உகாமத்தன் இல்லா வகாத் ஃபி கஃபி ரஜுலி மின்ஹும் ஃபதலக பிஹா வஜூஹு வ ஜில்தஹு. ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பித்தால் உடனே அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு சஹாபிகள் முனைப்பு காட்டுகிறார்கள். ஒழுவெடுத்தார்கள் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுவுடைய தண்ணீரை பிடிப்பதற்காக வேண்டி, தண்ணீர் கீழே சிந்தும் அல்லவா, கீழே வழியும் அல்லவா, அந்த தண்ணீரை பிடிப்பதற்காண்டி போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். பெருமானார் ஏதாவது பேசினார்கள் என்றால் உடனே அவர்கள் செவிதாழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். நபியை அவர்கள் நேர்கொண்டு பார்ப்பதே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு மாமனிதரை இப்படி பார்ப்பது, நேர்கொண்டு பார்ப்பதில்லை, மிகவும் கவனமாக கண்ணியமாக இப்படி மெதுவாக பார்க்கிறார்கள். வைதாத்த கல்லம ஹஃபது அஸ்வாத்தும் இந்தா ஒமா யஹுத்தூன இலையின் அதர் தாலீமின் காரணமாக. இப்படி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை நாம், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பகிர்ந்து கொள்கிற போது, அதை செவிமடுக்கிற போது, நாம் இது போன்ற அந்த நபி அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதல்களை நாம் கேட்கிற போது எந்த அளவுக்கு நாம் கண்ணியம் மரியாதை காக்க வேண்டும், அந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரசூலுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.